நெல்லை ரவுடி கிட்டப்பா என்கவுண்டர் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் மாயகிருஷ்ணன் நேரில் விசாரணை நடத்தினர். நெல்லை மாவட்டம் பன்னீர்பள்ளத்தை அடுத்த கான்சாபுரத்தை சேர்ந்த முத்துக்குட்டியின் மகன் 40 வயது நிரம்பிய கிட்டப்பா. இவர் மீது கடந்த 2001 முதல் வழிப்பறி, கொள்ளை, கடத்தல் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாயின. போலீசாரால் தேடப்பட்டு வந்த கிட்டப்பா சுத்தமல்லியில் தனது கூட்டாளிகளுடன் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. சனிக்கிழமை இரவு அங்கு போலீசார் சென்றபோது கிட்டப்பா மற்றும் அவரது கூட்டாளிகள் தாக்குதல் நடத்தினர். இதில் எஸ்ஐக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. இரு தரப்பினரிடையே நடந்த மோதலில் போலீசார் சுட்டதில் கிட்டப்பா இறந்தார். அவரது கூட்டாளிகள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். காயமடைந்த போலீசார் சிகிச்சைக்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களை டிஐஜி முருகன் சந்தித்து விசாரணை நடத்தினார். இந்நிலையில் என்கவுண்டர் தொடர்பாக சேரன்மாதேவி மாஜிஸ்ட்ரேட் மாயகிருஷ்ணன் ஞாயிறன்று சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினார். இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் வாக்குமூலம் பதிவு செய்தார். தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக கிட்டப்பா உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் நேரில் சென்று அங்கிருந்த உறவினர்களிடம் விசாரணை நடத்தினர்.